ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடிக்க ஆசை பார்க்க போகிற சரகடிக்க ஆசையில் மீனோட அம்மா வந்துட்டு தான் பொண்ணோட வாழ்க்கைக்காக இறங்கி வந்து பேசலாம்னு தான் இவர் பிடிப்பிடாமல் பேசுகிறாரு. என்னடா இது பொண்ணு பெத்திரமே, அதனால் பொறுமையாக இருந்தால் ஒன்றுமேன்னு சொல்லிட்டு பேசிட்டு கிளம்பி போயிட்டாரு. இன்னொரு பக்கம் சத்யா கண்டிப்பாக திருந்துவான், அதுக்காக நீங்கள் ஏன் மீனாவை மேலே கோச்சிக்கிறீங்க அப்படின்ற அட்வைஸும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை முக்கியமான வேலை இருக்குதான்னு சொல்லிட்டு பிடிப்பிடாமல் பேசிட்டு இவர் கிளம்பி வந்துட்டாரு. இவர் வர வழியில் இவர் வண்டியில் வந்தவங்க ஒரு லேடிக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை பார்க்குறீங்களா, இதே ஃபேமிலி பேக்ரவுண்ட் பிரச்சனைங்க. இதை கேட்டோடனே பொண்ணாக பிறந்துட்டா எல்லாருமே இறங்கி தான் போடுமா, இவங்களுக்கு இடையில பிரச்சனைனா பொண்ணாக இருக்கிற இடையில இருக்க நாங்கள் என்ன பண்ணுவோம், பாசத்துக்காக எங்கே தான் போராடுறது, புருஷன்னு விட்டு கொடுக்க முடியுமா, பிறந்த வீட்டை விட்டு கொடுக்க முடியுமா, என்ன எங்களுக்கு வந்து வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது ரியல் லைஃப்பில் மட்டும் இல்லைங்க, ரியல் லைஃப்லையும் எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடக்குதுங்க. ஒன்று ஹஸ்பண்டோட வீம்பு, இன்னொரு பக்கம் வந்துட்டு பிறந்த வீட்டில் நடக்கிற வீம்பு, இது ரெண்டுக்கும் இடையில மாட்டிட்டு முழிக்கிறது இந்த பொண்ணுங்க தாங்க. அது என்னைக்கு தான் யாருக்கு தான் புரிஞ்சுக்க போகிறது. பொண்ணுங்கள்னா பொம்மை மாதிரி ஆடுற இந்த மாதிரி ஆண்கள் இருக்க வரையும் வாழ்க்கையில் எந்த பொண்ணும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த அட்வைஸை கேட்டோன்னே திடீர்னு முத்துக்கு சொரக்குன்னு ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் மீனா இருந்துட்டு உன் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதை செஞ்சு போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரீ அட்வைஸ் அங்கே உள்ளவங்க எல்லாருமே சொல்கிறத கேட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணி அவங்க கிறிஷை கூப்பிட்டு வந்து இங்கேயே ஸ்கூலில் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எங்களுக்கு தான் குழந்தையே இல்லையா, நல்ல ஃப்யூச்சரில் வரும், அதுக்காக விசாரிக்கிறோன்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம மீனா நினச்ச மாதிரி சமைச்சு வச்சுருக்காங்க. நம்ம முத்துவும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது மீனா மேலே கோவம் இல்லாமல் வந்து சாரி கேட்குறாரு. ஏம்மா சாரி கேட்குறேன், நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. உங்களை கேட்காம போயிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, உன் பிறந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எல்லா ஆண்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் யாருக்குமே டைவர்ஸே கிடையாதுங்க. ஃப்ரீ அட்வைஸுங்க, சொன்னால் கேளுங்க. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற பொண்ணெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள்.